ஆரம்பிக்கலாங்களா? டாலி, எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா, தமிழும் தெரியுமா? தமிழ் தெரியுமா? ஆமாடா. என்னடா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வேற ஏதாவது ஒரு வில்லங்கத்தோட தானே வருவேன் இப்போ. ஒரு ஃபன்னான ஒரு சாங் வச்சிருக்கேன். அத நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன். அப்புறமா சுனிதாக்காவை பாட வைக்கலாம்னு ஒரு ஐடியா. அது ஃபன்னான்னு நாங்க பார்க்கறோம். உனக்கு அப்ப எதை பார்த்தா பயம் இருக்கு, எதை பார்த்தா பயம் இல்ல? எனக்கு கிச்சன்னா பயம், ஆங்கர் ரக்ஷன்னா பயம், எல்லாமே பயம் எனக்கு. அப்படியே சரத்துக்கு ஒரு பயம் போடலன்னா அடுத்த எபிசோட் கூப்பிடுவாங்க, அவனுக்கு பயமா. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிடுறான். சௌந்தர்யா, எப்படி நீங்க இந்த கோமாளியா குக் கோமாளிக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் குக்கா வர வேண்டியது. இல்ல உங்கள்ட்ட என்ன கூப்பிட்டாங்க? குக்கா தாங்க நான் வர வேண்டியது ஷோக்கு. இதுக்கு உங்களை பார்த்தாலே மக்குன்னு தெரியுமே, எப்படி குக்குன்னு கூப்பிடுவாங்க? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எனக்கு வந்து குரேஷி இல்லனா புகழ் வரணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுதான் ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாதமா. நல்லா இலவச இணைப்பு. டேய், என்னடா உன் சிஸ்டர் எப்படி பாக்குற? இத பிடிச்சு இத எடுத்துக்கோ, இத சூடா இருக்கும், அது பிடிச்சு. நான் சூடானா மோகினி கை தீண்டாந்தா மாகினி. பரவாயில்ல, கரியாமா உள்ள வரியா வரியா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். பேரிங்க்கு யார் வர போறா? புகழெல்லாம் வரவே மாட்டற, பதுங்கிட்டே இருக்க. வா புகழ், நீ எடு. வா எடு, வா. என்ன பண்றாங்க? ஐயா அக்கல்ல ஸ்ப்ரே அடிக்க சொல்றாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. தண்டால் எடுக்கலாமா? 1 2 உண்மையிலே நல்ல ஒரு ஜிம் டீம். ஆசை என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பலூன் அண்ணா அப்படி ஒரு பேரை வாங்கணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இங்க பாரு, உன் கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனா புளி ஊற வை. ஏதோ தெரியாதனமா நீ வந்ததுக்காண்டி சந்தோஷமாயிட்டு. சரி சரி, சந்தோஷம் அப்படியே வை. செஃப் ஆஃப் தி வீக் மட்டும் வாங்கிட்டேன்னு வை குரேஷி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோமேல எல்லாம் சந்தேகப்படுவாங்க மக்கள்லாம். மலை ஏறி போனோம் நாங்க. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அந்த ரேடியேட்டர் ஹீட் அப் ஆயிடுச்சு. நினைச்சுக்கோங்க சார், நீங்க இப்ப பிரேக் டவுன் ஆகி ரெட் நோட்ல நிக்கிறீங்க. ஒரு 3 மணி நேரம் உங்க வண்டி நிக்குது. அப்ப ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, எங்க கல்யாணத்துக்கு உங்க கேட்டரிங் பண்ணி தரீங்க? ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? சௌந்தர்யா என் பக்கத்துல இருக்கிறதா என்னை அறியாமலே சௌந்தர்யா மேல வந்து ஒரு காதல் வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் விறுவிறுப்பா. அது ரைட். ஆனா ஸ்போர்ட்டிவ் எடுத்து போய் உங்க அப்பா மட்டும் பொண்ணுங்கன்னு கேட்றாங்க. கட்டு. இன்னைக்கு அவர் பண்ண ஊன் சோறுல தக்காளி போட்டிருக்காரு. ஆமாங்க. ஆனா தக்காளி வந்து 10,000 ஆண்டு முன்னாடி வந்து அவனுக்கு இதுல அந்த காலத்துல தக்காளி கிடையாது. அந்த 10,000 காலத்துக்கு முன்னாடி போட்டு இருந்தா ஒரு இன்கிரியன்ட் எப்படி வந்திருக்கும்? எந்த இன்கிரிடியன்ட்? பிரியாணி இன்கிரியன்ட். பிரியாணி. இது பிரியாணி இல்லையே, இது ஊன் சோறு. ஏன் சோறு அங்க வச்சுட்டு? அம்மலட்சுமி வேணும்னாங்கல்ல. அண்ணலட்சுமி வேணாம். அண்ணன் கூட கிடைச்சிருக்கு, எடுத்துக்க. அண்ணன் கூட அம்மா பார்த்து அம்மா கூடங்க, அம்மா கூட. வேற மாதிரி வெட்டுட்டு உள்ள போயிடுவேன் டாடி. வேற மாதிரி அப்படி திருப்பி வெட்டுவியா? அண்ணனோட வேஷம் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. நீ பயப்படாதீங்க, வாய்ஸுக்காக பாக்குறீங்களா? எல்லாமே தெரியுமா? கொத்தால் தான் அவனுக்கு. இப்ப நான் எங்க போயிட்டு வரேன் சொல்லுங்க. எல்லாமே தெரியுமா? இப்ப எனக்கு எந்த இடத்துல அரிக்குது சொல்லு பாப்போம். ஒரு கேஸ் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. ரூல் புக் அந்த கோமாளி வாங்க. ரூல் புக். என்ன இது? என்னது? என்ன பண்றேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க யாருக்கும் எதுவும் தெரியல. பச்சரிசின்றா, ஆனா அது வெள்ளையா இருக்கு. பெருங்காயம்ன்றா, ஆனா அது சின்னதா இருக்கு. ஜோக்குன்றா, அதுல சிரிப்பே இல்ல. இந்த டைரக்டருக்கு ஒரு போனை போட்டு இந்த டீம் எல்லாம் ஒரு அலர்ட் அலர்ட்னா இந்த சூனாப்பா நான் யாருன்னு தெரியும். அப்படியா? ஷூட்டிங் பார்க்க வந்தவனா? குடும்பாலிஞ்சு போவோம். எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? கோட்டர் வச்சிருக்கியா? கோட்டர் வச்சிருக்கியா? ஷூட்ல பண்றதுங்க அவரு வச்சிருக்கான். அண்ணா நான் வச்சிருக்கேன். அவன் என்ன கேட்டான்னு தெரியாம. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? வேலைக்காரியை வச்சிருக்கியான்னு கேட்டான். நீ பாருங்க சார், இவன் சாதாரண ஆளு இல்ல. சொல்ல விடுங்க, சொல்ல விடுங்க. நீ சொல்ற சார், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா, ஒரு செருப்புல சாணி ஓட்டிருந்தா எல்லாரும் சாணியை தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த சாணியை எந்த மாடு போட்டுச்சுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்படி பொம்பளை பிள்ளை முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்ய கட்டாய் போகுது.
சோ குக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அட்வான்டேஜ் வின் பண்ண 2 டீம் புகழக்கா புகழக்காவா டெய்லர் அக்கா அந்த வருஷத்துல புகழக்காவா. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஷெஃப் வணக்கம். வணக்கம் ஷெஃப். வணக்கம் வணக்கம். என்ன டிஷ் பண்றீங்க? என்ன நாடு வந்திருக்கு உங்களுக்கு? ஷெஃப் ஒரே நிமிஷம். ஒரு கை போடுமா? ஒரு கை போடுமா? என்னது ஒரு கை போடுமா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இன்னைக்கு இவர் சுந்தரி அக்காவுக்கு தான் கோமாளி நியாயப்படி. சபானா ஒண்ணு கேட்டனா நடமாடு மளிகை கடையா மாதிரி 20 இதை இப்படி கொண்டு போய் கொடுக்கலாம். இவனா புள்ளையா இருந்து எனக்கு இந்த நடவடிக்கை பிடிக்கல. இனி அந்த பக்கம் போனா நடிங்க. அப்படியே அப்படியே இப்போ அடிச்சிருங்க. அப்போ This is too much. டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது மதுமிதா அண்ட் குரேஷி. டிஷ் பேர் சொல்லு. கருப்பட்டி பருத்தி பால் அல்வா. என்ன மசாலா போட்டீங்க? சக்தி மசாலாப்பா. மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். ஆர்டர் ஆர்டர் 3 பிரியாணி 2 65. அதாவதுங்க மதுரைக்கார பசங்க பாசக்கார பசங்க நினைச்சேன். மேம் இவர் மதுரை மைக்ரேட்டட். மதுரை கிடையாது. மதுரை தான் மேடம். மாட்டுத்தாவணியில பாவாடை தாவணி எடுத்துட்டு இருந்தாரு. ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. ஏண்டா உங்களுக்கு டீசன்ட் பத்தல. காம்படிட்டிவ் வீக்ல அடுத்து நம்ம பார்க்க போறது தி அட்வான்டேஜ் ரவுண்ட். இல்ல இத போடுறனால என்ன உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு எல்லாம் தேவையே கிடையாது அந்த இது. சார் இப்ப டாப்ல வந்து கோல்டன் ஆப்ரான் கொடுத்தீங்கல்ல, அத மாதிரி கடைசி அவங்களுக்கு கோமனம் கொடுப்பீங்களா அண்ணன் கேட்டு. சாரி. ஆப்பாயில் ஆம்லெட் அது. அப்படியே மா முட்டை போடுற கோழிக்கு ஆப்பாயில் போட தெரியாது. ஆப்பாயில் போடுற நம்மளுக்கு முட்டை போட தெரியாது. இதான் வாழ்க்கை. தேவலாம் பேசிட்டு இருக்கான். ஏய் புகழ், ஆப்பாயில் போட சொன்னோம். எதுக்கு பொரியல் கொண்டு வந்தா? ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்னேன் நீங்க கண்ணை மூடிங்க நான் முட்டை போற பண்ண. ஏன்னா இவங்க நீ முட்டை போட்டியா? ஆமா ஏன் நீ புடிச்சு ஜட்டி போட்டு விடுறியா? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போடுவாங்கடா. நகைச்சுவையாளர்கள் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே வர வர. ஐயோ என்ன சொல்றது, சேனலுக்கு 10 ஷோ. நார்மலா கூட வாங்கலாம். ஆனா கடன் வாங்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்குது. ஐயோ வாழ்க்கையில இடம் வாங்கலாம், கடன் வாங்க கூடாது. ஆனா கடன் வாங்கி இடம் வாங்கலாம். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். ஒரு வஞ்சிர மீன் முழு மீன் 3.5 கிலோ மீன் வந்திருக்கு. ஆமா என்ன பண்ணலாம்? அவர் கொஞ்சம் கூட ஒரு மனுஷன் ஒத்தையா கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி இப்ப என்ன அவருக்கு என்ன கட்டியா கொடுத்துருக்கீங்க? ஒத்தையா கஷ்டப்பட கூட சேர்ந்து குடும்பம் எடுத்த